பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏன் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமில்லாத இருதயமாய் மாறும் பொழுது கர்த்தர் அந்த இருதயத்தில் வாசம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியெல்லாம் மாறும் என்பதற்கு பலவிதமான காரணங்கள், பலவிதமான விஷயங்கள் இருதயத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உதாரணமாக நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டாராம். இப்படி பலவிதமான காரியங்கள் இருதயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது மனுஷனுடைய இருதயத்தை குறித்து ஒரு காரியத்தை நாம் இன்னைக்கு தியானித்து முடிக்க போகிறோம். ஏன் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய இருதயம் அவிசுவாசத்தினாலே நிறைந்திருக்கிறது. நம்முடைய இருதயம் அவிசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறது. நம்மால வாஞ்சிக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் முதல் 2 வசனங்களையும் கடைசி 2 வசனங்களையும் நாம் பார்க்கும்பொழுது அதில் ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது எலிசா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். ஏற்கனவே அந்த சமாரியங்கிறதான அந்த நாட்டில் பயங்கரமான பஞ்சம். எப்படிப்பட்ட பஞ்சம் என்று சொன்னால், தாய்மார்கள் தங்கள் பெற்ற பிள்ளைகளை கொண்டு சமைத்து தின்கின்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு பஞ்சம். அப்படிப்பட்ட பஞ்சத்திலிருந்து தங்களை விடுதலையாக்கும்படியாய் எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கதறி இருப்பார்களோ தெரியாது. கர்த்தரும் மனம் இறங்கி தாம் செய்ய போகிறதான காரியத்தை தம்முடைய ஊழியக்காரனாய் எலிசாவுக்கு வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறார். எலிசா, நீ போய் ஜனங்களுக்கு சொல்லு, நாளைக்கு இந்நேரத்தில் உங்கள் பஞ்சத்தை நான் நிவர்த்தியாக்குவேன் என்று சொல்லு என்று சொல்லி அவர் அனுப்புகிறார். எலிசாவும் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் கவனிங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு இன்றைய தினத்தில், நாளைக்கு இந்நேரத்தில் கர்த்தர் உங்கள் பஞ்சத்தை நிவர்த்தியாக்குவான்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் ராஜாவுடைய மேய்க்காப்பாளன் ஒருவன் இருக்கிறான். அந்த மேய்க்காப்பரன் சொல்லுகிறான், கர்த்தர் வானத்தில் மதங்களை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று சொல்லி கேட்கிறான். இவர் கர்த்தரை அறியாதவர் அல்ல, கர்த்தரை அறிந்தவர், அவருடைய வல்லமை அறிந்தவர். அவர் நினைத்தால் வானத்திலே மதகுகளை உண்டாக்கி தானியங்களை வருஷிக்க பண்ண முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அன்பான, ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், அவர் அப்படி செய்தாலும் நம்முடைய பிரச்சனை தீருமா? அவர் அப்படி செய்தாலும் இப்படி நடக்குமா? நம்முடைய பஞ்சம் தீருமா என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ அதை பார்ப்பாய், அதில் சாப்பிட மாட்டாய். அதே போல அற்புதமாக கர்த்தர் பஞ்சத்தை தீர்க்கிறார். இப்போ ஜனங்கள் ஆகாரத்திற்காக, தானியத்திற்காக அரசாங்க அந்த ராஜா அரண்மனையை நோக்கி படையெடுக்கிறார்கள். அப்போ ராஜா என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த மெய்க்காப்பாளன், இப்படி சொன்ன அந்த மெய்க்காப்பாளனை அவர் காவலுக்கு நிறுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் அவனை நெருக்கி மிதத்ததனாலே அவன் செத்து போனான். அன்பார்ந்த, நன்மையை கண்டான், ஆனால் அந்த நன்மையிலே அவரால் பங்கு கொள்ள முடியவில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இருதயம் அவிசுவாசத்தினால நிறைந்திருந்தது, அவிசுவாசத்தை பிரதிபலித்தது, அவிசுவாசத்தை பேசினது. அது நிமித்தமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த ஆசீர்வாதத்தில் இந்த அவிசுவாசம் உள்ள மனுஷனாலே பங்கு கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான நன்மைகளுக்காக நாம் ஏங்குகிறோம், பிரயாசப்படுகிறோம், முயற்சி செய்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்படி இருந்தும் ஏன் நமக்கு அந்த நன்மைகளை கிடைப்பதில்லை என்று சொன்னால், நம்முடைய இருதயம் அவிசுவாசத்தினாலே நிறைந்திருக்கிறது. அவிசுவாசத்தை பிரதிபலிக்கிறபடினால நம்மால விரும்புகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. எனவே இந்த அவிசுவாசம் உள்ள இருதயத்தை விசுவாசம் உள்ள இருதயமாய் மாற்றும்படிக்குத்தான் கர்த்தர் கேட்கிறார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. நீ அநேக காரியங்களை வாஞ்சிக்கிறாய், ஆனால் பெற்றுக்கொள்ள முடியல. காரணம், உன் இருதயம் அவிசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறது. அதனால நீ என்ன முயற்சி செய்தாலும் நன்மைகளை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியல. எனக்கு உன்னுடைய இருதயத்தை ஒரு விசையாய் கொடு, உன் இருதயத்தை நான் விசுவாசமுள்ள இருதயமாய் மாற்றுவேன். அப்பொழுது நீ வாஞ்சிக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே நம்முடைய இருதயத்தை
கர்த்தரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போட்டு என்னுடைய இருதயத்தில் விசுவாசத்தை நாள் நிரப்புங்க ஆண்டவர் சொல்லி கேட்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் மகனே, உன் இருதயம் தனக்கு தாய் என்று சொல்லி நீங்க கேட்டீங்க. காரணம், எங்கள் இருதயம் அவிசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறது. அவிசுவாசத்தை பிரதிபலிக்கிறது நிமித்தமாய் நாங்கள் விரும்புகிற நன்மைகளை பெற முடியாமல் இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அவர்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற நன்மைகளால் ஆண்டவரே வாஞ்சிக்கு நன்மைகளை பெற முடியல ஆண்டவரே. காரணம் ஆண்டவர் என்ன என்று தெரியாமல் அவர்கள் ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அதற்கான காரணத்தை நீ சொல்லியிருக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். உன் இருதயம் அவிசுவாசத்தை பிரதிபலிப்பதனால நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே நீ பேசி இருக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயத்தில் காணப்படுகிற அவிசுவாசத்தை எடுத்து போட்டு விசுவாசத்தினால் ஆண்டவரை எங்கள் இருதயத்தை நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.